ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தமிழ் டெக் கிட். நம்ம வந்து போன இதில் வந்து பிளாக்கர் பற்றி ஃபுல்லோட இன்ட்ரோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து எப்படி அந்த பிளாக்கரில் வந்து எப்படி லாக்இன் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து உங்கள் சைன்இன் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் ஜிமெயிலோட அது வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரி நீங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ பாருங்க, உள்ளே போனோன்னு கிரியேட் நியூ பிளாக்னு கேட்கும். நீங்கள் வந்து இப்போ டெக் சம்மந்தப்பட்ட வெப்சைட் ஆரம்பிக்க வரீங்கன்னா டெக் சம்மந்தப்பட்ட டைட்டில் கொடுங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து என்ன டைட்டில் வைக்கிறேன்னா தமிழ் டெக் கிட் அப்படின்னு வைக்கிறேன். அட்ரஸ் வந்து உங்கள் வெப்சைட்டு எது மேலே போட்டால் google.com அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ உங்கள் வெப்சைட் போட்டால் எது வரணும் அப்படின்னு. இப்போ வந்து தமிழ் டெக் கிட் .blogspot.com போடுறேன். சாரி, திஸ் பிளாக் இஸ் நாட் அவைலபிள்னு கேட்குது. சொல்லுது. ஏன்னா வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த பிளாக் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது என் ஓன் பிளாக். இங்கே பாருங்க, தமிழ் டெக் கிட் .blogspot.comனு போட்டோம். என்டர் பண்ணி உள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள், அது போய் தமிழ் டெக் .tk அப்படிங்கிற ஒரு இதில் மாறி நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து இது ஃப்ரீயாக வந்து இந்த பிளாக்கரில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இது இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து அட்ரஸ் வந்து கிட் அப்படின்னு இருக்குது. அதில் இடத்துல வந்து அஃபீஷியல் கிட் வந்து கிட்ஸ்ன்னு போட்டுப்போம். கிட்ஸ்ன்னு போட்டால் இங்கே பாருங்கள், இந்த பிளாக் இஸ் அவைலபிள் இருக்குதா, இந்த இடத்துல எஸ் சேர்த்துக்கோங்க. எஸ் சேர்த்து க்ரியேட் பிளாக், உங்கள் பிளாகோட டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிளாக் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. வாஸ் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. நம்ம வெப்சைட் இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சு பிளாக்கரில். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கூகுளில் போய் மேலே போய் தமிழ் டெக் கிட் .blogspot.in போட்டிங்கன்னா இதான் நம்ம வெப்சைட். இப்போதைக்கு நம்ம டிசைன் கேவலமாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ்னு பார்த்துப்போம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம வெப்சைட்டில் யாரெல்லாம் வந்திருக்கா, எத்தனை வியூஸ் வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு, டிராஃபிக் சோர்ஸ் என்ன, ஆடியன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்குறது. நம்ம வெப்சைட்டில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணால் அதில் யார் ஸ்பேம் என்ன அப்படின்னு. இது வந்து ஏர்னிங்ஸ், அதான் கூகுள் ஆட்சன்ஸில் நம்ம இன்னும் குவாலிஃபை ஆகலை. வெப்சைட் நல்லா இருந்துச்சுன்னா குவாலிஃபை ஆகும். நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே தேவை. நீங்கள் எப்படி இதுக்கு உடனே குவாலிஃபை ஆகணும்னு சொல்லித்தரேன். இது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆடு கொடுக்குறது, இது நமக்கு தேவையில்லாதது. இது வந்து நம்ம வெப்சைட்டோட பேஜஸ், இதுதான் லே அவுட். இதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ணுறது, என்னென்ன இன்சைடு வரணும் அந்த மாதிரி. இது வந்து தீம், நம்ம வெப்சைட்டோட தீம். இது வந்து கம்ப்யூட்டரில் பார்க்குறது இப்படி இருக்கணும், மொபைலில் பார்க்கும்போது இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீம் கொடுக்குறது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற தீம்லாம் இருக்குது. இது வந்து நம்ம வெப்சைட்டோட செட்டிங்ஸ். இந்த வீடியோவில் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதே வீடியோவிலேயே சரி, இன்னொரு எபிசோட் போகிறதுக்கெல்லாம் இதே வீடியோவில் எல்லாமே சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா போய் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணணும். நமக்கு பிடிச்ச ஒரு டெம்ப்ளேட், நம்ம வெப்சைட்டுக்கான டெம்ப்ளேட் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். பிளாக்கர் டெம்ப்ளேட். பிளாக்கர் டெம்ப்ளேட்னு போட்டிங்கன்னா வர இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நான் டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
நீங்களும் இதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சிஇஓ அப்டேட் பண்ணது, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம் பை டாபிக்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியை சம்மந்தப்பட்ட வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூவி, நியூஸ், அந்த மாதிரி வெப்சைட்டு. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நியூஸ் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் நியூஸ் டெம்ப்ளேட் இப்போ டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த tamiltechkit.blogspot.க்கு, அதாவது tamiltechkit.tk. இது வந்து நான் இந்த சிக்மாங்கிற அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த டெம்ப்ளேட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்னு. இதில் உங்களுக்கு 22 பேஜ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் நியூஸ் தானே போடுறோம், ஆனால் நான் வந்து இப்போ இந்த டெம்ப்ளேட் டெஸ்ட் பண்ணலாம். டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. 76 KB தான், டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெப்சைட் வந்து சிஇஓ ஆப்டிமைஸ் பண்ணோம். இதான் நம்ம டைட்டில். நம்ம வெறும் தமிழ் டெக் கிட்டுன்னு போட்டோம்ல, அதில் வந்து நம்ம தேவையான கீவேர்ட்ஸ் போட்டுக்கணும். நம்ம இந்த வெப்சைட்டில் என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் போட்டுக்கணும். தமிழ் டெக் நியூஸ், டெக்னாலஜி நியூஸ், சாரி டெக்னாலஜி நியூஸ், பிஸ்னஸ் நியூஸ், இந்த மாதிரி போட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து இதே தான், அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன்னா தமிழ் டெக் பஸ். நீங்கள் பாருங்கள், டெக் பஸ் என் வெப்சைட்டாக நல்லா தான் நான் அது போடுறேன். இந்த டைட்டில் மாற்றணும். டைட்டிலுங்கிறது இந்த தான், இதுக்கு பேர் தான் டைட்டில். இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் டிஸ்கிரிப்ஷன். அங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனாக வரும். நான் அதே எடுத்து இப்போ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன், சேவ் பண்ணிடுறோம். இப்போ அதுதான் டிஸ்கிரிப்ஷனாக வரும். இது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்கெல்லாம் அட்மின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறது. மீட்டா டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ், அதுலேயும் உங்களோட அதே இதை போட்டுக்கோங்க. இது எடிட் பண்ணி எஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. எஸ் கொடுத்து இது வந்து சிஇஓ, இது தப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டு தெரியாமலே போயிடும். நான் பண்ணுறதை கரெக்டாக பார்த்து கொடுங்க. இந்த robots.txt வந்து நம்ம ஜென்ரேஷன் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள், ரோபோட்ஸ் ஜெனரேட்டர் ஃபார் பிளாக்கர் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்காக அது அப்லோட் ஆகிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் robots.txt. நீங்கள் வந்து இதை மாற்றணும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட பிளாக் நேம், நம்ம இப்போ வச்சது என்ன, தமிழ் டெக் கிட்ஸ் வச்சுருந்தோம் .blogspot, அதை வச்சு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளாக் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு என்ன தேவைன்னா
இந்த டிசைனிங் தேவை. இந்த டிசைனிங்கை வந்து நான் வெளியே எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் அப்ளை டவுன்லோட் பண்ணது போட்டு வச்சுக்கோங்க. லோகோ இதான் லோகோ. அந்த இதுக்கு இப்போதைக்கு நான் அதே லோகோ யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சோஷியல் கோடு எல்லாமே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தீம்ஸ்குள்ளே போய்க்கணும். பேக்கப் அண்டு ரீஸ்டோர்னு இருக்குது பார்த்துக்கோங்க. அதில் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இருக்கிற தீம் வந்து பேக்கப் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஒரு பட்சத்தில் உதவும். இப்போ வந்து நீங்கள் இதே வந்து வேர்ட் ப்ரெஸ் அதுமாதிரி மாற போகிறேன், என் டெம்ப்ளேட் எனக்கு டவுன்லோட் பண்ணணும், எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே சேர்ந்து பேக்கப் ஆயிரும் இது வழியாக. நீங்கள் போய் இப்போ வெளியே எடுத்து போட்டோம்ல அந்த எக்ஸ்எம்எல் கோடை வந்து இதில் லான்ச் பண்ணிக்கணும். டெக் நியூஸ் எக்ஸ்எம்எல் இதை வந்து அப்லோட் கொடுத்துடணும். இங்கே பாருங்கள், அப்லோட் ஆகுது. அப்லோட் ஆகி முடிச்சிச்சு. இப்போதைக்கு நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்க்குற கேவலமாக தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் இன்னும் போஸ்ட் நம்ம போடவே இல்லை. 1 செகண்ட். நான் ஏற்கனவே ஒரு 300 போஸ்ட் வந்து என் பழைய வெப்சைட்டில் போட்டு வச்சுருந்தேன். அந்த இதை பேக்கப் எடுத்து நான் அதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அது பேக்கப் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா, இம்போர்ட் பண்ணிட்டோம்னா அதுலேயும் வந்து நமக்கு வந்து போஸ்ட் வந்து இதில் என்னெல்லாம் போஸ்ட் போட்டோமோ அந்த போஸ்ட்லாம் அப்படியே வந்துடும். பேக்கப் கண்டென்ட் சேவ் டு கம்ப்யூட்டர் சேவ் ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண இதுக்கு போவோம். தமிழ் டெக் டிப்ஸுக்கு நிறையா போஸ்ட் இருந்தால் தான் நம்ம வெப்சைட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இம்போர்ட் கொடுத்துக்கோங்க தமிழ் டெக் கிட்டில். நான் வந்து என்கிட்ட ஏற்கனவே நான் போட்டனால போடுறேன், எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து புதுசாக தான் போஸ்ட் போடணும். இம்போர்ட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். நான் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த கோடு எங்கே இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது அந்த போஸ்ட்டு. நான் இப்போ எடுத்து பேக்கப் பண்ணது அது வந்து இப்போ இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. 63, 77%, 100% ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஒன் செகண்ட். பேக்கப் நான் ஒழுங்காக எடுக்கல, ஒரே நிமிஷம். பேக்கப் எடுக்கல. டவுன்லோட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இம்போர்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது. அப்லோட் ஆகும், லேட் ஆகும், ஏன்னா 3 MB சைஸ் இருந்துச்சு.
இப்போ நான் போட்ட ஒரு 350 போஸ்ட்டும் வந்து இந்த வெப்சைட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், போஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், போஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை டேக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. கேட்டகரிஸ் 41 பேஜ் இருக்குது, நான் போட்ட எல்லாமே வந்துடுச்சு. பிளாக் ஆர்ச்சிவ்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஆட் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்குவோம். 319 போஸ்ட் இருக்குது நம்ம போட்ட இப்போ புது வெப்சைட்டில். இப்போ வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ளே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இங்கே வந்து நம்ம லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஆட். இது இங்கே பாருங்கள், நான் எப்படி டிசைன் பண்ணிங்க. இந்த ஃபேவி ஐக்கானுங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது, அதாவது இந்த மேல இடத்துல வருது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து போடுறது. நம்ம போட்ட போஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். பெங்களூர் வயலன்ஸ் ஏர் ஆசியா ஃப்ளையர்ஸ் கேம்ப். நம்ம போட்ட போஸ்ட்டில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இந்த நம்ம 119 போஸ்ட் போட்டிருக்கோம், ஒவ்வொரு போஸ்ட்டும் 37 அந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வந்து 2271, 5939, 2062 அந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏர்னிங்ஸ் பாருங்கள். திஸ் வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் வந்து நமக்கு எலிஜிபிளாக இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதனால் வந்து நம்ம வெப்சைட் வந்து எலிஜிபிளாக இருக்கிறனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது வந்து உள்ளே வந்துடுச்சு, நான் ஏற்கனவே வச்சுருந்ததுனால. லேஅவுட் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இதை வச்சு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். அது வந்து வேர்ட் ப்ரெஸ் செஞ்சு முடித்த உடனே போடுறேன். என்ன கேட்டால் பிளாகரோட நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணலாம். வேர்ட் ப்ரெஸ்ஸில் எப்படி ஹாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் உங்களுக்கு. இது வந்து நான் வேர்ட் ப்ரெஸ்ஸில் செஞ்ச வெப்சைட். இது ஈஸியாக நீங்களே உங்களுக்கு பிடிச்சது வந்து நான் இந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஒரு லிங்க்கில் போட்டு வைக்கிறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை பற்றி செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து என்னென்னா, நம்ம எப்படி ஒரு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி அப்ளை சீக்கிரம் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். அது வரையும் நம்ம தமிழ் டெக்
கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா என்னை எப்போ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களை உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நன்றி.